பிரஷர், அழுத்தம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நண்பா, எவ்வளவு பெரிய திறமசாலியும் நடுங்க வைக்கிறது. நம்மள 4 பேர் தப்பா பேசினா, ஐயோ என்னை பத்தியே பேசுறாங்கன்னு ஒரு ரூம்ல அழுதுட்டு ரொம்ப டிப்ரெஷனா இருப்போம். நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போதும் சரி, வெளியே வரும் பொழுதும் சரி, ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க மேல 100 கோடி மக்கள் அவங்களோட பாரத்தை உங்க மேல போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை தாங்குவீங்க? எப்படி சமாளிப்பீங்க நண்பா? அப்படிப்பட்ட இமயமலை போன்ற பிரஷரை 16 வயதிலிருந்து 40 வயது வரை வெறும் மரக்கட்டையை வச்சுக்கிட்டு அடிச்சு நொக்கின ஒரு அசுரனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவர் வெறும் ஒரு பிளேயர் இல்ல, கிரிக்கெட்டை மதமாகவும் தன்னை கடவுளாகவும் பார்த்த ஒருவர். அவர்தான் சச்சின் டெண்டுல்கர். அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் தான் உங்கள் நண்பி பிரியா. 1989 பாகிஸ்தானில் சியால்கோட் மைதானம். உலகத்தோட மிக கொடூரமான பந்து வீச்சாளர் வசீம் அக்ரம். அவர் முன்னாடி 16 வயசு ஒரு குட்டி பையன் வந்து நிக்கிறான். வசீம் அக்ரம் 150 கிலோமீட்டர்ல ஒரு பந்தை வீசுறான். அது சச்சினோட மூக்குல பலமா அடிக்குது. மூக்குல ரத்தம் சொட்டு சொட்டா விழுது. சச்சின் நிலை தடுமாறி விழப்போகிறான். பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாரும் இவன் சின்ன பையன், பயந்துட்டு அழுதுட்டு ஓடிடுவான் என்று எல்லாரும் நினைத்தார்கள். மெடிக்கல் டீம் ஓடி வருது. சச்சின் நீங்க உள்ள போங்க, வேற ஆள் வந்தும் விளையாடட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த 16 வயது சிறுவன் மூக்குல ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு அந்த உலகமே மிரண்டு நின்ன பந்து வீச்சாளரை நேரில் பார்த்து 4 வார்த்தை சொல்கிறார். அது என்னவென்றால், மை கேளுங்க, நான் விளையாடுவேன். அடுத்த பந்தே ஒரு கிளாசிக் பவுண்டரி. இன்னைக்கு மூக்குல விழுந்த அடி அவரை உடைக்கல, உலகத்தையே ஆளப்போற ஒரு வைரமா அவரை செதுக்குச்சு. நம்ம சேனல்ல எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, சக்சஸ் சும்மா கிடைக்காது நண்பா, அதுக்கு நீங்க நகர வேதனையை கடந்து வரணும். 1999 வருஷம் வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. சச்சினோட அப்பா திடீர்னு இறந்து விடுகிறார். எந்த ஒரு மகனும் மனசளவுல உடைஞ்சு போற தருணம் அது. சச்சின் இந்தியாவுக்கு வந்து அப்பாவோட இறுதி சடங்குகளை முடிக்கிறார். ஆனா அடுத்த 3 நாட்களிலேயே தன்னுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மறுபடியும் இந்திய அணிக்காக விளையாட இங்கிலாந்து பறக்கிறார். அந்த இறங்கின முதல் மேட்சிலேயே கென்யாவுக்கு எதிராக 180 ரன்களை எடுத்து சதமடிக்கிறார். வானத்தில் நோக்கி தூக்கி தன் அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அதுதான் சச்சின். தன் சொந்த சோகத்தை விட நாட்டுக்காக விளையாடுற அந்த அர்ப்பணிப்பு அவரை காட் ஆஃப் கிரிக்கெட் ஆக்குச்சு. விமர்சனங்கள், நெகட்டிவிட்டி இல்லாத மனிதனே இல்ல. சச்சினுக்கு 30 வயது இருக்கும்போது அவரோட உடம்புல இல்லாத காயங்களே கிடையாது. முதுகு வலியோட தான் அவர் விளையாடினார். மீடியாக்கள் எழுதினாங்க, சச்சின் காலம் முடிஞ்சிருச்சு, அவர் ரிட்டையர் ஆகணும்னு. ஆனா சச்சின் வாயால பதில் சொல்லல, அவரோட பேட் தான் பேசுச்சு. 24 வருஷம் சர்வதேச கிரிக்கெட்ல 100 சதங்கள், 24,000க்கும் மேலான ரன்கள். உலகத்தில் எந்த பேட்ஸ்மேனும் தொட முடியாத இமயமலையை இவர் தொட்டு வென்றார். ஆன் வர்னே, பிரெண்ட்லினோ, கிளென் மெக்ராத் டாப் பவுலர்கள் எல்லாம் சச்சினுக்கு பந்து போட பயந்தது. சச்சின் பெட்ல வந்து நின்னா ஆப்போசிட் டீமோட கேப்டனுக்கே வேர்த்து நிற்கும். அவர் விளையாடும் போது கோடிக்கணக்கான மக்கள் டிவியின் முன்பு விளையாடுவதை பார்க்கும்போது ஜாதி, மதம் எல்லாத்தையும் மறந்து சச்சின் சச்சின்னு ஒரே குரல்ல கத்துனாங்க. அது வெறும் பேர் இல்ல, அது வெறும் எமோஷன். இவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்க போறோம்னு தெரியுமா? உங்களை நோக்கி இந்த உலகம் கல்லெடுத்து எரிஞ்சா திருப்பி எரியாதீங்க. அந்த கற்களை வச்சு உங்களுக்கான மாபெரும் கோட்டையை உருவாக்குங்க. இன்னைக்கு ஒரு சின்ன தோல்வி வந்தா என்னால முடியலன்னு நிக்காதீங்க, நான் கிவ் அப் பண்றேன்னு சொல்லாதீங்க. சச்சின் நினைச்சிருந்தா அந்த மூக்குல ரத்தம் வந்தப்பவே அழுதுட்டு உள்ள போயிருக்கலாம்.
அப்படி அவர் அழுதுட்டு உள்ள போயிருந்தா சச்சின் என்ற வரலாறு இருந்திருக்காது. உங்களை சுத்தி எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் சரி, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்க மேல நம்பிக்கை வையுங்க. துவண்டு போகாதீங்க. உங்க சாம்ராஜ்யத்தை நோக்கி உங்க பயணத்தை ஆரம்பியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.